முதல்ல ஒரு கலெக்டர் சார் வந்து 50,000 ரூபா முதல்ல எல்லாருக்கும் லோன் கொடுப்பாரு. அதில் அந்த குழுவில் கலந்து இது பண்ணி நீங்கள் வந்து கட்டிடுங்க. அப்புறமா உங்களுக்கு வேறு எப்படி செய்ய முடியும் என்ன ஏதுன்றதை சொல்லுங்கள். கலெக்டர் சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லாம் நாங்கள் செஞ்சு தரோம். இதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் புள்ள வந்திருக்கிறாரு, உங்கள் அண்ணன் வந்துருக்கிறாரு சிஎம் மீட்டிங்கில். அது வந்து சாத்தியமாக என்னன்றது முதலமைச்சர்கிட்ட கவனத்துக்கு உங்களுடைய குறைகள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவர் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு அவர் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்துட்டு, ஏன்னா சுத்தமாக வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது சும்மா வந்த அதனால் சொல்லிவிட்டு நான் பண்ணு போயிட்டேன்னு வந்து இருக்கக்கூடாது. வந்தோன்னா ஏதாவது உங்களுக்கு கரெக்டாக செய்யணும். அதுதான் அவர் சும்மா வச்சு வாக்குறுதி கொடுக்குறதுனா முடியும்னா மட்டும்தான் அவர் கரெக்டாக வந்து முதலமைச்சர். அதனால் உங்களுடைய குறைகளை வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லுவேன். சொன்ன பிறகு அவங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யணும். தற்சமயத்துக்கு 50,000 ரூபா உங்களுக்கு வந்து உடனடியாக கலெக்டர் வந்து ஏற்பாடு பண்ணி 50,000 ரூபா உங்களுக்கு லோன் வாங்கி தருவார். அதை நீங்கள் மாதம் அடைச்சி இது பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து நம்ம செய்யணும். இவங்க நல வாரியத்தில் இவங்க எல்லாம் உறுப்பினரை சேர்த்துருக்காங்க. அது மாதிரி சேராமல் இருந்தால் சேர்த்துட்டு அவங்களோட குழந்தைங்களோட படிப்பு செலவு ஏதாச்சும் ஆதரவு கூட அதில் கூட நம்ம கொடுத்தலாம். நீங்கள் நல வாரியத்தில் யாராவது சேராமல் இருந்தீங்கன்னா அதில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம். இதில் யாராவது அது தெரியாது. அதனால் கொஞ்சம் எல்லோரும் நீங்கள் யாராவது ஒருத்தவங்க படித்தவங்க இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள். இல்லைன்னா ஆள் அனுப்புகிறோம். இல்லைன்னா நாளைக்கே கூட கேம்ப் போட்டு நலவாரியம் இது பண்ணிவிட்டு சார் 50,000 ரூபா அந்த லோனு இம்மிடியேட்டாக உங்களுக்கு கொடுக்குறது கேட்டோம். ரைட்டா? சரி, இன்னும் ஒன்றா செய்யணும். உடனே இல்லை, பொறுமையாக உங்களுக்கு எது தேவையோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தரேன். அதை பற்றி பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உடம்பு சரியில்லைன்னா சொல்லுங்கள், எல்லாமே செய்கிறோம். கேம்ப்பு சார், மருத்துவ கேம்ப்பு, அதெல்லாம் மெடிக்கல் கேம்ப் போடுறோம். நாங்கள் செஞ்சோம். எங்களுக்கு தீர்மானமே கிடையாது சார். இதை நம்பி தான் சார் நாங்கள் வேலை செய்கிறோம். அதான் எப்படி செய்யலான்ட்டு கலெக்டரும் கலந்து பேசி மேடம் அவங்களா இருக்கிறாங்க எல்லாரும் கலந்து பேசி சார். பசங்களுக்கு படிப்பு லோன் எப்படி சார் போடணும் அங்கே? இல்லைம்மா, நாளைக்கே வந்து உங்களுக்கு கேம்ப் இங்கே போடுவார். எதுக்குன்னா நல வாரியத்தில் யார் யாரெல்லாம் உறுப்பினராக நீங்கள் ஆகலையோ அவங்கள எல்லாம் நாளைக்கு முதல்ல ஆயிடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு அதில் நீங்கள் ஸ்காலர்ஷிப்பு உங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்பு அதில் நல வாரியத்து மூலிமா வந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு 50,000 ரூபா லோனுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அது எப்படின்றது பண்ணிவிட்டு உங்களுக்கு தற்சமயத்துக்கு இது வந்ததுக்கு நம்ம இதை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா முதலமைச்சர்கிட்ட சொல்லி என்ன செய்ய முடியும்னு அதிகாரிகிட்டலாம் கலந்து பேசி அவர்கிட்ட உங்களுக்கு கேட்டுட்டு